அனைவருக்கும் வணக்கம். இந்த இப்போ திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் நேரங்கள் டைமில் வந்து கூப்பன் ஒண்ணு சொல்லிக் குடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த கூப்பன் வந்து இப்போவே குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூப்பன் மூலியமா எல்லாத்துக்குமே கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வந்து கோடைக்கால அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி குடுத்துருப்பாங்கல்ல. இதில வந்து நம்ம தமிழ்நாட்டில இருக்கிறது 2,50,000 ரேஷன் கார்டு, 2,50,000 குடும்பத்துக்கு ரேஷன் கார்டு இருக்குது. ஆனா, இவங்க குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 30,00,000 பேருக்கு தான் அந்த பணம் குடுத்துருக்காங்க. மிச்சம் 1,00,00,000 மக்களுக்கு ஏன் குடுக்கல? காரணம் சொல்றேன் கேளுங்க. இவங்களே வந்து 2 வகையா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, தகுதி உள்ள பெண்களும், தகுதி இல்லாத பெண்களும் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ, இதிலருந்து என்ன தெரியுது? அப்ப வந்து ஓட்டு மட்டும் எல்லா மக்களோட ஓட்டு வேணும். ஆனா, நீங்க குடுக்குற அமௌண்ட் மட்டும் தகுதி உள்ள பெண்கள், தகுதி இல்லாத பெண்கள் 2 வகையா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க தர கூப்பன் எப்படி தெரியுமா இருக்குது? இப்ப இந்த கூப்பன் பிரச்சனை வந்ததுங்கல்ல. இந்த சதுரங்க வேட்டை நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல அந்த இந்த நகைக்கடையில வந்து கொள்ளையடிக்கிறதுக்கோசரம் நோட்டீஸ் அடிச்சு, குறைஞ்ச விலைக்கு தரேன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா ஒரு நோட்டீஸ் போடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இந்த டிஎம்கே வந்து இந்த கூப்பன் சீட்ட வச்சு இப்பவே நெறைய பக்கம் அந்த பக்கம் தூவி தூவி மக்கள் மனசுல ஆசைய காட்டி ஓட்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கேட்டா, இது வந்து உண்மையே கிடையாது. இது வந்து ஓட்டு வாங்குறதுக்கோசரம் பொய்யா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் வந்து ஓட்டுக்கு 500, 1000க்கு மேல குடுத்ததே கிடையாது. இப்ப இந்த டிவிகேன்ற ஒரு கட்சி வந்தனால பயத்துல என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 5000, 10,000 கூட தரக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏடிஎம்கே அவர் 10,000 தரேங்கிறாரு, 8,000 கூப்பன் தரேங்கிறாரு. ஆனா அந்த கூப்பனுங்கிறது வந்து உண்மையே கிடையாதுங்க. ஏடிஎம்கே வந்து அந்த 10,000 தருதுன்னா, அவங்க வின் பண்ணா மட்டும் தான் அந்த 10,000 கிடைக்கும். அது ஊழல், விலைவாசிலாம் அதிகமா ஏத்துவாங்க, விவசாயிகள அழிப்பாங்க. இதுதான் அவங்களோட உண்மையான இதுவு. டிஎம்கே இந்த கூப்பன் தருதுன்னு சொல்லிட்டு நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க. அப்படி நீங்க ஓட்டு போட்டாலுமே, அது ஒரு சில குடும்பங்கள், அதுலயும் வந்து தகுதி பெற்ற குடும்பங்கள், தகுதி இல்லாத குடும்பங்கள் நெறைய பிரிச்சு கூட வச்சிருப்பாங்க. மேலாப்புல ஒரு 10 பேருக்கு குடுத்துட்டு கணக்க காட்டிட்டு எல்லாருக்கும் போச்சு அப்படின்னு நிறுத்திருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் கேள்விலாம் கேட்கவே முடியாது அவங்ககிட்ட. இந்த 5 வருஷம் இப்படி நீங்க கம்முனு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இது ஒரு வாய்ப்பு உங்கள தேடி வருது. இந்த 23ஆம் தேதி நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்க போறீங்க? இல்ல புதுசா வர கட்சிக்கு ஒரு வாய்ப்பளிக்க போறீங்களா? ஏன்னா இந்த 2 கட்சி என்னென்ன பண்றாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க தான் கொஞ்சம் சிந்திச்சு முடிவெடுக்கணும். நீ வந்து இப்பவே பார்த்தீங்கன்னா, விலைவாசி வந்து தலைக்கு மேல ஏறி கிடக்குது. இதுக்கு மேலே வந்து விட்டீங்கன்னா, மக்கள் தாங்க மாட்டாங்க. ஏங்க வாழ்வாதாரம் வந்து உயருது அப்படின்னா, விலைவாசியும் வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. அந்த விலைவாசிக்கு தகுந்த மாரி மக்களோட வாழ்வாதாரம் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அப்படின்னா, இந்த விலைவாசிக்கு தகுந்த மாரி மக்களோட வாழ்வாதாரம் இல்லைங்க. காரணம் என்னன்னா, இவங்க அத தரேன், இத தரேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மேல கடன தான் ஏத்தி விடுறாங்களே தவிர, தமிழ்நாட்டோட கடன குறைக்கணும், அந்த மக்களுக்கு இத செய்யணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுல நல்லாட்சி தரேன், விலைவாசி குறைக்கிறேன்னு ஒரு தலைவனாவது சொல்றானா? டிவிகே வருது. அந்த டிவிகேக்கு முதல் டைம் வாய்ப்பு குடுங்க. அந்த